இது வந்து இந்த நாளில் வந்து தேவையுள்ள தேடிச்சலம் ஜியோஜம் யூடியூப் சேனல் இருக்கு. அதன் மூலமாக தான் இந்த உதவி வெள்ள நிவாரணம் உதவி மாதிரி செய்த காரணம். இந்த சேனல் செய்கிற இந்த மேன்மையான ஒரு பணியை வாழ்த்தி நன்றி சொல்வதற்காக ஒரு மீனவ பிடிக்கின்ற அன்பான ஒரு சகோதரர் ஹாய் வணக்கம். தேவையுள்ள தேர்தலும் ஜியோஜம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு இன்றைக்கு நாங்கள் ஒரு மிக முக்கியமான ஒரு மக்கள் பற்றி உங்களோட பேச விரும்புகிறோம். அதுதான் 10வது மாதமிருந்து இந்த 12வது மாதம் வரைக்கும் தொழிலை இழந்து நிற்கின்ற மீனவர்கள் சம்பந்தமான ஒரு விடயத்தை தான் பார்க்க போகிறோம். இங்கே தேவையுள்ள தேர்தலும் இந்த யூடியூப் சேனலுடைய பார்வை இன்றைக்கு அவங்களோட பக்கமாக திரும்பி இருக்கு. அவங்க 10வது மாதம் இருந்து 11வது மாதம் 12ஆம் மாதங்களில் மீன்பிடி இல்லாதவர்களாக அவருடைய குடும்பங்கள் மிகவும் வறுமை கோட்டுக்களை போறதை நாங்கள் பார்க்கிறோம். இலங்கையில் ஏற்பட்ட பெரிய வெள்ள அனர்த்தம், அது போன்று சுழற்காற்று, சூறாவளி போன்ற காரியங்களினால இந்த கடலுக்கு போக முடியாமல் அவர்களுடைய வாழ்வாதாரம் முற்றுமாக முடக்கப்பட்ட நிலைமையில் இருக்கு. அவங்களுக்கு எவ்விதமான உதவிகளும் இல்லாத சூழ்நிலையில ஜியோஜியம் யூடியூப் சேனல் தேவையுடைய தேடிச்சலும் இந்த யூடியூப் சேனல் அவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்றதுனாலதான் இப்ப நாங்க அவங்களுக்கு ஒரு சின்ன உதவி செய்வதற்காக முயற்சி செய்திருக்கோம். ஒரு வெள்ள நிவாரணம் போன்ற ஒரு நிவாரணம் வழங்குவதற்கு இந்த நாள்ல டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி, அதாவது கிறிஸ்துமஸ் நாள்ல இருக்கிற ஒரு மகிழ்ச்சியை மக்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு இந்த யூடியூப் சேனல் முன் வந்திருக்கு. எனவே இந்த கடலுக்கு போகிறவர்கள்ல சில பேர் கரவலை மீன் தொழில் செய்கிறவர்கள், சில பேர் கல்லு மீன் சொல்வார்கள், விழல், பாறை மீன் போன்ற தூண்டில் மீன் பிடிக்கிறவர்கள், சிலர் போட்ல சென்று பெரிய பெரிய மீன்களை பிடிக்கிறவர்கள். ஆனால் இவர்களுடைய வாழ்வாதாரம் இந்த 2 மாதங்களும் முற்றுமாக பாதிக்கப்பட்டு எந்த விதமான வருமானம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்ததுனாலதான் எமது ஜியோஜம் யூடியூப் சேனல் இவர்கள் பக்கமாக தமது திசையையும் தன்னுடைய நோக்கத்தையும் திருப்பி இருக்கு. எனவே வாங்க போகலாம், அவங்களோடு அவங்களுக்கு என்ன செய்யலாம் என்பதை குறித்து காண்பிக்க விரும்புகிறோம். எங்களோடு சேர்ந்து வரலாம். எமது ஜியோஜம் யூடியூப் சேனல் எப்பையும் எங்கு தேவை இருக்கிறதோ அங்கு வேலை செய்வதை விரும்புது. எனவே 2 விதமான மீன் பிடியை நம்ம பார்க்கலாம். ஒன்று இப்படிப்பட்ட போட்ல போறவங்க இருக்காங்க, அதே மாதிரி இப்படி தோணியில தண்டு போட்டு போறவங்க இருக்காங்க. எனவே அது மோட்டர்ல போய் பிடிக்கக்கூடிய மீன் வகைகள். இது இப்படி போட்டு உண்மையா இந்த மாதிரி கடல்ல தண்டு இழுத்து மீன் பிடிக்கிறது தான். இது மிகவும் கஷ்டமான சூழ்நிலை, அவருடைய கைகள் எல்லாம் காஞ்சு போன நிலைமை. எனவே பிள்ளைகளை வாழ வைப்பதற்காக அவருடைய தொழிலாக இதை தெரிவு செய்து அவர்களை படிக்க வைக்க வேண்டும் என்பதற்காகவும் உணவு கொடுக்க வேண்டும் என்பதற்காகவும் இப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலையில பெரிய கடல் அலைகளுக்கு மடியத்துல போய் பணி செய்து அல்லது வேலை செய்து அவர்கள் அன்று கிடைக்கிற அந்த வருமானத்தை எடுத்துக்கொண்டு வாழ்வாங்க. அவங்களுக்கு தொடர்ச்சியாக வருமானங்கள் கிடைக்கிறது இல்லை. அவர்களுக்கு அதிர்ஷ்டம் போடு ஏதோ ஒரு திடீரென்று கிடைக்கிற வருமானங்கள் தான் அதிகமாக கிடைக்கும். ஆனால் அவர்களுக்கு சில நேரங்கள் 1000 ரூபாய் வரலாம், 500 ரூபாய் வரலாம், சில நேரம் ஒன்றும் இல்லாமல் வரலாம், சில நேரம் 5000 ரூபாயும் வரலாம். ஆனால் இப்படிப்பட்டவங்க அவங்களோட வாழ்க்கையில பிள்ளைகளையும் படிப்பிக்க வேண்டியிருக்கு, அவருடைய தேவைகளை சந்திக்க வேண்டியும் இருக்கு. எனவே இந்த தேவைகளை சந்திக்கிறதுக்கு இந்த 2 மாதம் அவர்களால் முடியாதனால ஜியோஜியம் யூடியூப் சேனல் தேவையுடைய தேடிச்சல் இந்த சேனல் சிறிய ஒரு நிவாரண பொதியை வழங்குவதற்கு உங்களிடத்திலிருந்து கடந்து போக விரும்புது. எங்களோட வாங்க, நம்ம அதை பார்க்கலாம். இது இந்த நாளில் தேவையுள்ள தேடிச்சலம் ஜியோஜம் யூடியூப் சேனல் இருக்கு. அதன் மூலமாக தான் இந்த உதவி வெள்ள நிவாரணம் உதவி மாதிரி செய்த காரணம். வெள்ள நிவாரணம் என்ற ஒரு பேர் இல்லாமல் மீனவர்களில் கிட்டத்தட்ட 10ஆம் மாதம் இருந்து 12ஆம் மாதம் வரைக்கும் எந்த விதமான தொழிலும் இல்லாமல் இருக்கிற ஒரு இதனால அவங்களுக்கு ஒரு நன்கொடை செய்யணும் தான் இந்த ஜியோஜம் யூடியூப் சேனல் உங்களுக்கு முன் வந்திருக்கு. அந்த வகையில் நம்ம ஒரு விஷயம் எழும்பி 1 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தும். இந்த வெள்ளத்தினால பாதிக்கப்பட்டு உயிர்களை இழந்தவங்களுக்கு எமது ஆழ்ந்த அனுதாபங்களை அமைதியாக நம்ம மௌன அஞ்சலியாக செலுத்தலாம்.
எல்லாம் வல்ல இறைவா, உம்மிடத்தை நாங்கள் மன்றாடுகின்றோம். எங்கள் உறவுகள் இந்த இலங்கையில் ஏற்பட்ட பாரிய அனர்த்தத்தின் நிமித்தமாக தங்கள் பிள்ளைகளை இழந்து, தங்கள் பெற்றோரை இழந்து, தாங்கள் இருக்கின்ற இடங்களை இழந்து நிற்கதியற்றிருக்கிறவர்களுக்கு அவருடைய இதயங்களுக்கு நல்ல சமாதானத்தையும் சாந்தியையும் நீர் உருவாக்கும்படியாக உம்மிடத்தில் மன்றாடுகின்றோம். அமர்ந்து கொள்வோம். இந்த ஜியோஜம் யூடியூப் சேனல் இது மாதிரி பல வேலைகளை செய்து போன பல வருஷங்களுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா முதியோர்களை இந்த பகுதியில் எடுத்து அவங்களுக்கான உலர் உணவுகளை வழங்கியது. எனவே இந்த முறை நாங்கள் தெரிவு செய்ததற்கான ஒரே காரணம் மீனவர்களும் நிறைய பாதிப்புக்குள்ளாக்கப்படுகிறார்கள். எனவே மீனவர்களை பொறுத்தவரையில் யாரும் பெரிய அளவு கவனம் செலுத்துகிறது இல்லை. எனவே மீனவர்கள் உண்மையாக 10ஆம் மாதத்திலிருந்து 12ஆம் மாதம் வரைக்கும் அவருடைய குடும்பங்களையும் பாரிய வறுமை என்ற ஒன்று பிடிக்கும். இதில் இன்னொரு விசேஷம் என்னென்றால், படிக்கின்ற பிள்ளைகளை வச்சிருக்கிறவங்களோட வாழ்க்கை மிகவும் பாதிப்பான ஒரு காரியமாக இருக்கு. ஏன்னால் ஜனவரி துவங்கினோடனே பிள்ளைகளுக்கு பாடசாலைக்கான உபகரணங்கள் வழங்க வேண்டிய ஒரு பெரிய தேவை இருக்கு. இதை சந்திக்கிறதுக்கு பெற்றோர்கள் படுகின்ற பிரயாசம் மிகவும் கஷ்டமான ஒரு பிரயாசம். எனவே இதெல்லாம் இலக்காக வைத்து எங்களால் முடிந்த இந்த தேவைகளை தேடிச் செல்லும் இந்த ஜியோஜம் யூடியூப் சேனல் எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு உணவு பொதியை, உலர் உணவு பொதியை வழங்குறதுக்கு முன் வந்தது. இதற்கு உதவி செய்த ஜியோஜம் ஸ்தாபனம். உங்களுக்கு தெரியும், இந்த கல்முனையில் இந்த ஜியோஜம் ஸ்தாபனம் பிள்ளைகளுடைய கல்வி தராதரத்தை உயர்த்துற நோக்கத்திலும், அதே நேரத்தில் பிள்ளைகளுடைய படிப்பு மட்டுமல்லாமல் அவர்கள் தொழில் ரீதியாக, பெண் பிள்ளைகள் தொழில் ரீதியான ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இங்கே தையல் வகுப்பு, அதே மாதிரி ஆரி பயிற்சி வகுப்பு, அதே மாதிரி ஐசிங் கோர்ஸ், அதே மாதிரி இந்த இடத்துல மொபைல் திருத்திர கோர்ஸ், அதே மாதிரி கம்ப்யூட்டர், அதே மாதிரி டியூஷன், இங்கிலீஷ் வகுப்புகள் போன்ற பல வகுப்புகளை இங்கே நடத்திட்டு இருக்கு. இது எந்த விதமான சமயம் சார்ந்த ஒன்றாக இல்லாமல் மனிதன் சார்ந்த, சமூகம் சார்ந்த ஒன்றாக செயல்படுகின்ற ஒரு ஸ்தாபனம் தான் இந்த வளாகம், இந்த ஜியோஜம் வளாகம். அவங்க எங்களோட ஜியோஜம் யூடியூப் சேனலுக்கு செய்த உதவியின் நிமித்தமாகத்தான் இந்த பொதிகளை நாங்கள் உங்களுக்கு அன்பு செய்வோம். எங்களோட ஜியோஜம் யூடியூப் சேனல் தேவை உள்ளவங்களை எங்கெல்லாம் காணுதோ அங்கெல்லாம் தேட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது நாடு சமூகத்தில். அவங்ககிட்ட கேட்ட போது அவர்களுடைய டீம் இந்த பரிசை எங்களுக்கு, இந்த மீனவர்களாகி உங்களுக்கு கொடுப்பதற்கு அவங்க வழங்கியிருக்காங்க. எனவே அவங்களுக்கு நாங்கள் மிகுந்த நன்றியையும் மரியாதையும் நாங்கள் செலுத்துகிறோம். அவங்களும் எங்களோடு இருக்காங்க. எனவே அவரோட டீம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜீவா சுப்பிரமணியம் ஐயாண்டவர் ஐயா, அவரும் அவருடைய சகோதரர்கள், அதாவது சகோதரர் மீனங்க அவரோடு இணைந்து பணியாற்றுகின்ற சக நண்பர்களும் இணைந்து தான் இந்த பொதியினை எங்களுக்கு வழங்கியிருக்காங்க. வெள்ள அனர்த்தத்தில் பல பகுதிகளுக்கு எங்களால் முடிந்த உதவிகளை நாங்கள் செய்து கொண்டே இருந்தோம். அதனால் எங்களோட திசை கொஞ்சம் இங்கே திரும்பினதுன்னா கல்முனையில் இருக்கிற உங்கள் பக்கமாகவும் இந்த பக்கம் திரும்பியிருக்கு. எனவே அவர்களுக்கும் நாங்கள் இந்த வேளையிலே நன்றிகளையும் இதுகளையும் தெரிவிக்கிறோம். எனவே ஜியோஜியம் அந்த ஸ்தாபனம் எங்கள்கிட்ட கேட்டுக்கொள்வதுன்னா, உங்களோட பிள்ளைகள் யாராவது கம்ப்யூட்டர் படிக்க வேண்டும், அல்லாவிட்டால் ஆங்கில பாடம் படிக்க வேண்டும், அல்லாவிட்டால் தையல் படிக்க வேண்டும், ஆரிவக் படிக்க வேண்டும் என்று உங்களோட வீடுகளை யாராவது இருப்பாங்க என்றால், படிச்சுட்டு வேலையை தேடிக்கொண்டிருப்பாங்கன்னால், அந்த 6 மாத கால பயிற்சிக்கு உங்களோட பிள்ளைகளையும் நீங்கள் நேரலாம் தாராளமாக அனுப்பலாம். எனவே உண்மையிலே இது ஒரு பெரிய சமூகத்தில் அவர்கள் செய்கின்ற ஒரு பெரிய பணி. எந்த விதமான பணமும் இல்லாமல் இலவசமாக அது நடத்தப்படுகிறது. எனவே நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளை ஊக்குவித்து அனுப்பும்படியாக அவர்கள் எங்கள்கிட்ட கேட்டுக்கொண்டார்கள். அந்த அடிப்படையில் உங்களுடைய நாங்கள் மீனவர்களாக பலர் கல்முனையில் பலர் இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே தெரிவு செய்து குறிப்பிட்ட, அதாவது கடலுக்கு உள்ளே போய் மீன் பிடிச்சிட்டு வர ஒரு சிலரை நாங்கள் தெரிவு செய்வோம். உங்களுடைய பெயர்கள் வழங்கப்பட்டிருந்தது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஜியோஜம் யூடியூப் சேனல் மூலமாக கொடுக்கப்பட்ட ஒரு சின்ன டோக்கன் நேரத்தோடு உங்களுக்கு வழங்கப்பட்டது. எனவே எங்களோடு இதுக்கு ஒத்துழைத்த எங்களோட அப்பா அவருக்கும் எங்களோட நன்றிகளை தெரிவிக்கிறோம். எனவே இது ஒரு ஆரம்பமாக இருக்கும். ஆனால் இன்னும் வருகிற காலங்களில் இணையலாம், தொடர்ந்து பயணிக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். எங்களோட யூடியூப் சேனல் பார்க்குறவங்க சில நேரம் உதவி செய்ய முன் வரும்போது அந்த உதவிகள் நேரடியாக உங்களை சேரும் என்று சொல்லிக்கொண்டு, இந்த சேனல் செய்கிற இந்த மேன்மையான ஒரு பணியை வாழ்த்தி நன்றி சொல்வதற்காக ஒரு மீனவ பிடிக்கின்ற அன்பான ஒரு சகோதரர் அரவிந்தன் அவர்கள்
வந்து இந்த யூடியூப் சேனலுக்கு நன்றி செலுத்துவதற்கு முன் வந்திருக்காங்க. நாங்கள் அந்த நன்றி உரைக்கு அன்போடு வரவேற்கிறோம். வணக்கம். ஐயா சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட இந்த 12ஆம் மாதம் சொன்னவர் எங்களுக்கு 10ஆம் மாதம் இருந்து தை மாதம் மட்டும் மீனவர்களை பொறுத்த மட்டும் சரியான கஷ்டம். அது எல்லாருக்கும் விளங்கும். அதனால் இப்படி ஒரு உதவியை செய்தது பெரிய ஒரு வரவேற்பு எங்களுக்கு. மென்மேலும் இதை கடத்தொழில் பொறுத்தமல்ல ஒவ்வொரு வருடமும் இதே மாதிரி நீங்கள் வந்து கண்காணிக்கலாம். வந்து எலுமெண்டை வந்து கண்காணிக்கு பார்த்துட்டு நீங்கள் எப்படி உதவிகளை செய்யுங்க. அது உங்களுக்கு மென்மேலும் ஆண்டவன் ஆசீர்வாதம் தருவார். அதில் இப்போ எங்களோட இந்த 40 கிட்டத்தட்ட ஒரு 40 குடும்பங்கள் சார்பில் அனைவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதை எடுத்து நடத்தி தந்த ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.